Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாம் 2024க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது சென்டம் வாங்குறதுக்கு ஸோ அதில் வந்து இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே காமன் தான். சோ வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சென்டம் வாங்கலாம். சரியா? சோ என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்புறம் 6 7 8 11 12. சில ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அவங்க வந்து ஏதாவது பிரைவேட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்க அப்படின்னா 5th யூனிட் சில நேரம் ஆட் பண்ணலாம். அதனால வேணா கடைசியில வேணா அந்த 5th யூனிட்டை கொடுக்குறேன். ஓகேவா? தேவைப்பட்டா தேவைப்படாது. சோ இவ்வளவு யூனிட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க்ஸ் வந்து ரோமன் லெட்டர் 1ல 1 to 25. இன்சைட் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி எல்லா யூனிட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 1 மார்க் டெஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் 2 அந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்புறம் ரோமன் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்கல 26 28 29 30 32 34 36 37 38 அப்புறம் 40 42 43 44ல செகண்ட் தேர்டும் 45ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த். அப்புறம் evaluate yourself தன் மதிப்பீடு அல்லது சுய மதிப்பீடுன்னு சொல்லுவாங்கல 2 3ல A 4 7 8. அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் இன்சைட்ல இருக்கு. அதுல 1 2 3 4. அப்புறம் டாபிக் நம்பர் 1.7.1 பாருங்க. அப்புறம் இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் கட்டுப்படுத்தும் மறு உருவாக்கம் என்றால் என்ன? டிஃபைன் பேசிசிட்டி அடிப்படை வரையறு. How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? இல்லையா? அதாவது வந்து 10 மோல் அளவுள்ள அமோனியாவை வந்து உருவாக்குறதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது? அடுத்து calculate the oxidation states of oxygen in H2O2 and KO2. அதாவது H2O2 மற்றும் KO2ல வந்து எத்தனை வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அண்டர்லைன்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது கொடுக்கப்பட்ட தனிமங்கள்ல வந்து அந்த அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ண வந்து கேக்குறாங்க. ஒன்னு CO2, அதுல C வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, அதுல ஆக்சிஜனேற்ற எண் என்ன? அடுத்து H2SO4/S. ஓகேவா? அடுத்து யூனிட் 2க்கு வந்தீங்கன்னா புக் பேக்ல வந்து ரோமன் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 25, 2ல வந்து 27 28 29 31 32 33 36 37 39 40 42 45 46 47 48 and 50. அடுத்து evaluate yourself அதாவது தன் மதிப்பீடு அல்லது சுய மதிப்பீடுன்னு சொல்லுவோம். அதுல 2 4 5 6 8. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா derive de Broglie relation அதாவது de Broglie தொடர்பை வந்து வருவி 3 மார்க். அடுத்து வந்து define Heisenberg's uncertainty principle ஹைசன்பர்க் நிச்சயமற்ற கொள்கையை கூறு 2 மார்க். அப்புறம் டிஃபைன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஆற்றல் பரிமாற்றம் வரையறு. அடுத்து நோட் ஆன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் காந்த குவாண்டம் எண் குறிப்பு வரைக. சரியா? சரி, யூனிட் 2ல வரக்கூடிய இன்சைட் क्वेश्चंस. அப்புறம் எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அதாவது முதன்மை மற்றும் அசிமுத்தல் குவாண்டம் எண் விளக்கு. அப்புறம் டேபிள் ஒரு அட்டவணை இருக்கும் 2.4. அப்புறம் யூனிட் 3ல வந்து புக் பேக்ல ரோமன் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி 1 to 23. ரோமன் லெட்டர் 2ல வந்து क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா 24 25 26 29 30 31 33 36 37 39 41 43 44ல தேர்ட் ஒன் அப்புறம் 47. அப்புறம் வந்து evaluate yourself தன் மதிப்பீடு அல்லது சுய மதிப்பீடுன்னு இருக்கும் புக் இன்சைட்ல 1 2 5 7. அப்புறம் what is valency how is it determined அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வேலன்சி என்றால் என்ன அல்லது வரையறு, அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? அடுத்து what is electron affinity எலக்ட்ரான் நாட்டம் என்றால் என்ன அல்லது வரையறு டெஃபினிஷன் கேட்கலாம். compare the ionization energy of beryllium and boron அதாவது பெர்லியம் மற்றும் போரானுடைய அயனியாக்க ஆற்றலை வந்து கம்பேர் பண்றது இல்லையா, தொடர்புபடுத்துறது. அடுத்து 3.5.1ல வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு டேபிள் வந்து ஒரு அட்டவணை 3.6 3.8 கம்பல்சரி, முடிஞ்ச 3.10 ஒரு இடம் பாருங்க. அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ரோமன் லெட்டர் 1 புக் பேக்ல 1 to 21, 2ல வந்து ரோமன் லெட்டர் 2ல 22 23 27 28 29 30 32 33 34 35 37 38 39 நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு தேவையில்லை. 40 42 44.
அப்புறம் இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆர்த்தோ ஹைட்ரஜன், ஆர்த்தோ ஹைட்ரஜன் என்றால் என்ன, அடுத்து பேரா ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன் என்றால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் எக்ஸாம்பிள், அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பினுடைய வகைகள் எடுத்துக்காட்டுடன் விளக்கு. how is it tritium prepared, tritium வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இது யூனிட் 4. சோ நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 6 பாப்போம். யூனிட் 6 பாப்போம். அதுல வந்து புக் பேக்ல 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 1 to 25, ரோம் லெட்டர் 2ல 26 29 30 32 ல B, 34 37 38 39 40 41 42 45 47 48 50 and 52. evaluate yourself, அதாவது தன் மதிப்பீடு அல்லது சுய மதிப்பீடுன்னு புக்குள்ள இருக்கும் இன்சைட்ல. அதுல 2 3 5 இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர், அதாவது டால்டனின் ஓர் சார்பு நிலை அழுத்தத்திற்கான விதி. அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டிரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், அதாவது நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடை வருவி அல்லது கொணர்வி. டிஃபைன் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃபியூஷன், கிரஹாமின் பரவல் விதியை கூறு. அடுத்து யூனிட் 7 ரோம் லெட்டர் 1 புக் பேக்ல 1 மார்க்ஸ் 1 to 25, ரோம் லெட்டர் 2ல 26 27 30 32 33 34 37 38 39 42 45 46 47 50 52 57 61 63 65 67 71. அடுத்து evaluate yourself, தன் மதிப்பீடு, அதுல 2 3 5 7. அடுத்து ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா கணக்கு இன்சைட்ல 7.1 7.5 7.6 7.7 7.10. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் क्वेश्चंस ஸ்டேட் zeroth law of thermodynamics, அதாவது வெப்ப இயக்கவியலினுடைய சுழி விதி. அடுத்த ரிலேஷன் பிட்வீன் Cp and Cv of ideal gas, அதாவது நல்லியல்பு வாயுனுடைய வாயுல Cp மற்றும் Cv கான தொடர்பு. அடுத்து distinguish extensive and inextensive property, விரிவான மற்றும் தீவிரமான பண்புகளுக்கான வேறுபாடு. அடுத்து ஒரு அட்டவணை இருக்கு டேபிள் 7.1. அடுத்து யூனிட் 8 வரோம். ரோம் லெட்டர் 1 புக் பேக்ல 1 மார்க்ஸ் 1 to 25, ரோம் லெட்டர் 2ல 26 32 34 36 37 38 39 40 and 48. அப்புறம் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 137. அப்புறம் இன்சைட் டாபிக் 1 8.5 8.7. அப்புறம் இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு என்ன, ஒரே மாதிரியான சமநிலை. அடுத்து வாட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்விலிபிரியம், அதாவது பன்முக சமநிலை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஷியன்ட் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ரியாக்ஷன் கோஷியன்ட், தமிழ்ல எதிர்வினை அளவு என்றால் என்ன. அடுத்து யூனிட் 11க்கு வரோம். சோ ரோம் லெட்டர் 1 புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து 1 to 20, ரோம் லெட்டர் 2ல 31 33 34 35 38 40 41 42 முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் 43 46 47 48 49 50 and 51 இது வரிசையா படிக்கணும், இம்பார்ட்டன்ட். அப்புறம் evaluate yourself, தன் மதிப்புள்ள 1 3 இம்பார்ட்டன்ட், முடிஞ்சா 8 to 9 பாருங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்து 134. அடுத்து இன்சைட் டாபிக் 11.5.4. அப்புறம் வந்து IUPAC நேம் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால், அதாவது ஆல்கஹாலுடைய 4 மெம்பர்ஸ் இருக்கு, சோ அதனுடைய IUPAC பெயரும் மாலிகுலர் ஃபார்முலா என்னது, மூலக்கூறு வாய்ப்பாடு இல்லையா, அதையும் கேக்குறாங்க. அடுத்து சூட்டபிள் மெத்தட் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் பிரசன்ட் இன் ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உணவுலையும் உரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நைட்ரஜன் இல்லையா, எவ்வளவு அளவு நைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான எளிய முறை சூட்டபிள் மெத்தட். அடுத்து யூனிட் 12 வரோம். புக் பேக்ல ரோம் லெட்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 1 to 15, சின்ன யூனிட் தான், கண்டிப்பா படிக்கணும் எல்லா கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸும். ரோம் லெட்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா 16 17 99 21. அப்புறம் இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள், அதாவது மீசோமெரிக் விளைவு இல்லையா, சோ அதனுடைய நேர்மறை, அதாவது நேர்மறை மீசோமெரிக் விளைவு மற்றும் எடுத்துக்காட்டு. அடுத்து பேக்கர் நாதர் எஃபெக்ட் அண்ட் எக்ஸாம்பிள், 5 மார்க் क्वेश्चन இது, ஓகேவா. தமிழையும் பேக்கர் நாதர் விளைவு எடுத்துக்காட்டுடன் விவரி. அடுத்து இவ்வளவுதான் ஹோட்டலுக்கு அடிஷனலா ஒரு யூனிட் கொடுக்குறேன்னு சொன்னேன். யூனிட் 5 பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது அடிஷனல் தான். சோ பாருங்க புக் பேக்ல 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 1 to 25, ரோம் லெட்டர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 26 28 30 33 35 37 38 40 and 42. இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா what is or what are S-Bog elements, S வகை தனிமங்கள் என்றால் என்ன. அடுத்து reason for the flame color of alkali metals, அதாவது கார உலோகங்களின் சுடர் நிறத்திற்கான காரணங்கள். அடுத்து uses of magnesium, மெக்னீசியனுடைய பயன்கள்.
அடுத்து ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், அதாவது ப்ளீச்சிங் பவுடர் சலவை துகள் இல்லையா, தூள், அதை வந்து எப்படி தயாரிக்கிறது. why CaOH2 is used in white washing, வெள்ளை சலவைக்கு வந்து ஏன் வந்து CaOH2 வந்து யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சரியா? சோ இவ்வளவுதான் முக்கியமான ஒரு வீடியோ. நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.